கோவை மாவட்டத்தில் தடாகம், மாங்கரை, மருதமலை, பெரியநாயக்கன்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகளவு உள்ளது. வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் காட்டு யானைகள் அடிக்கடி ஊருக்குள் உலா வருகின்றன. இவ்வாறு வரும் காட்டு யானைகள் விளை நிலங்களையும் கடைகளையும் சேதப்படுத்துவது தொடர்கதையாக உள்ளது. நேற்று நள்ளிரவு தடாகம், நஞ்சுண்டாபுரம் பகுதியில் வனப்பகுதிக்குள்ளிருந்து வெளியேறிய காட்டு யானைகள் ரேஷன் கடையை சேதப்படுத்தி உள்ளே இருந்த அரிசி உள்ளிட்ட பொருட்களை உண்டு சென்றுள்ளன. சத்தம் கேட்டு வந்த ஊர் மக்கள் யானைகளை விரட்டினர். குறிப்பிடத்தக்க வகையில் கடந்த 5 மாதங்கள் முன்பும் இதே கடையை காட்டு யானைகள் சேதப்படுத்தி சென்றுள்ளன. தற்போது மீண்டும் அதே கடையை சேதப்படுத்தி ரேஷன் பொருட்களை உண்டு சென்றுள்ளன. இப்பகுதிக்கு அடிக்கடி வரும் காட்டு யானைகள் விளைநிலங்களையும் ரேஷன் கடை, மளிகை கடைகளையும் சேதப்படுத்துவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே யானைகள் வனப்பகுதியில் இருந்து ஊருக்குள் வராமல் இருக்க வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.